இனிய ஜோதிட சொந்தங்களே, அனைவருக்கும் ஜெய் பாபா கலைக்குரிய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த நிறைஞ்ச நாள் அமாவாசை, இந்த நாளில் நல்ல சிந்திப்போம் அப்படின்னு பார்க்குறோம். என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, சதய நட்சத்திரத்தை பற்றி பேசுவோமே. இப்போ சதுரயத்துக்குள்ளே என்ன இருக்கு? சதயம் அப்படின்னாலே பெண் குதிரை, பெட்ட குதிரை. குதிரைன்னா வேகம்னு அர்த்தம். குதிரை அப்படின்னா கண்ட்ரோலில் இருக்காது. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் தான் கண்ட்ரோல். ஆனால் கடிவாளம் போட்டு உட்காந்துட்டோம்னா குதிரை எங்கே வேணாலும் போயிடுச்சு. அதான் ஹார்ஸ் பவர், குதிரை திறன். அதனால சதயம் அப்படின்னா பெண் குதிரை. சரி, பறவைகள்ல அண்டங்காக்கா. காக்கா என்னது? தந்திரமானது, வலிமையானது, தந்திரத்துல கெட்டிக்காரா. அப்ப அண்டங்காக்கா கருப்பா இருக்கும். இந்த காக்காவுக்கும் நம் முன்னோர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, பித்திருக்களுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் காக்காவுக்கு நம்ம அன்னம் வைக்கிறோம். காக்காவுக்கு நம்முடைய மூதாதையர்களை நினைச்சு அவர்களுக்கு படைக்கிறோம். காக்கா தந்திரமானது, வலிமையானது. அண்டங்காக்கா பெருசாகவும் இருக்கும். அந்த அதனால பறவைகளை, அதனால காகபுஜண்டர், காகபுஜண்டர் யுக யுகமா இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா காகபுஜண்டர். ஒரு அம்மா காகபுஜண்டரை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. திருச்சியில நான் ஒரு ஜோதிட கருத்தரங்கு போகும்போது அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, ஐயா நான் காகபுஜண்டரை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், ஒரு காகம் வந்துச்சு, என் தோல்ல உட்காந்துருச்சு. அந்த தோல் என்னால தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்துச்சு. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், புஜண்டரையா, என் புஜத்தில் அமர்ந்தவரே புஜண்டரை அப்படின்னு நினைத்து கொண்டேன். அப்ப காகபுஜண்டராக இருக்கக்கூடிய அந்த காகம் யமதர்மராஜாவுக்கு தூது அப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் என்னவோ சதய நட்சத்திரம்னா யமன் அதிதேவதையா இருக்கு. சதயம்னாலே மலர் வளையம். சதயம்னா கொத்து, மலர் கொத்து, கொத்து கொத்தா இருக்கிறது. 100 சதயம், சதம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, பறவைகள்ல அண்டங்காக்கா, விலங்குல பெட்டை குதிரை அப்படின்னு சொல்லலாம். மரங்கள் கடம்ப மரம், கடம்ப மரம் உறுதியானது. கடம்ப மரம் உறுதியானது. இந்த மரத்துல நிறைய பொருட்கள் செய்வாங்க. வீட்டுக்கு உபயோக பொருட்களை கடம்ப மரத்துல செய்வாங்க. இந்த கடம்ப மரம் அப்படின்னா நீர்க்கடம்பை, மஞ்சக்கடம்பை, செங்கடம்பை அப்படின்னு பல வகைகள் இருக்கு. கடம்பவனம், முருகபெருமான் இந்த கடம்பவனத்துலதான் கடம்பவனத்தில் இருந்தார். அத கடம்பவன ஈஸ்வரர் அப்படி சொல்றோம். அப்ப இந்த கடம்ப மரம் அப்படிங்கிறது உறுதியானது, மருத்துவ குணம் உள்ளது. இருமலுக்கு, சளிக்கு, நம்முடைய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அந்த பட்டையை எடுத்து கஷாயம் போட்டு குடிச்சோம்னா சரியாயிருந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால கடம்ப மரம், யமதர்மர் இதற்கு அதிதேவதையாக இருக்காங்க. பெட்டை குதிரையா இருக்கு. இதனுடைய இருப்பிடமே செக்கு, எண்ணெய் ஆற்றுற இடம். எண்ணெய் ஆற்றுற இடத்துக்கு செக்கு அப்படின்னா. அதனாலதான் இதுக்கு நெய்யெண்ணம், அரிசி, ரைஸ், நெய்யெண்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது திராட்சை, கொத்து கொத்தா இருக்கக்கூடிய திராட்சை, பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை, இதெல்லாம் இதுக்கு செக்கு, எண்ணெய், இதெல்லாம் அந்த சதய நட்சத்திரத்துக்குள்ள விஷயம். இந்த சதய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்துட்டா, சதய நட்சத்திரம் தான் இந்த லக்னத்தை ஆட்சி செய்தால், லக்னம்னாலே யோசனை, 100 விதமா யோசிக்கக்கூடியவர், நியாயமானவர். யமதர்மன் எப்படி இருப்பாரு? நியாயம், நீதி, நேர்மை, பார்சியாலிட்டி இருக்காது. குதிரை வேகமானது, வலிமையானது. காக்கா தந்திரமானது, புத்திசாலியானது, தன் இனத்தை கரைந்து உண்ணக்கூடியது, கூடி வாழக்கூடிய தன்மை உள்ளது. நம்முடைய பித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள்
அப்ப நம்ம முன்னோர்கள் மாதிரியே நமக்கு ஒரு பிறப்பை கொடுக்கிறது. சதயம்னா இன்னைக்கு எத்தனை நியூ டெக்னாலஜி வருதோ எல்லாமே இந்த சதயம் தான். உடல்ல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றது சதயம் தான். புது விதமான என்னெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ அதை பூரா நீ சதயத்துக்குள்ளதான அடக்கம். சதயம்னாலே அதனுடைய மூலிகை அப்படின்னா கருநொச்சி, அதிகமான மருத்துவ குணம் உள்ள கருநொச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லக்ன புள்ளியானது இந்த நட்சத்திரத்துக்குள்ள விழுந்துட்டா அந்த குணத்தை நம்ம தூக்கிற வேண்டியதான். 1வது வீட்டை கும்ப லக்கணத்துல பிறந்து அந்த கும்பணத்துல பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்துல பிறந்தாலும் சரி, அந்த சதயம் உபநட்சத்திரமா வரும். நட்சத்திரமா விட உபநட்சத்திரமாக வேண்டும். அது ஆளும். ராகு அப்படின்னாலே தன்னை முன்னிலைப்படுத்துவது, பிரமாண்டமானது, பெருசா யோசிக்கிறது, பலவிதமான ஆற்றல்களை உள்ளடக்கியதுதான் இந்த சதயம். மதுரை கடம்பவனம், கடம்ப ஈஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், ஆந்திராவில் கடம்ப மரத்தை பார்த்தாங்கன்னா பார்வதியே குடியிருக்கான்னு சொல்லி அம்பாளை நினைத்து வழிபடுவார்கள். ஆனா நம்ம மதுரை மீனாட்சி கடம்பவன ஈஸ்வரி தான். அந்த கடம்ப மரம் தான் இங்க இருந்திருக்கு. மதுரை என்பதை கடம்ப வனம் தான். அதனால இதற்கு என்ன கோயில், என்ன தலவிருச்சகம் அப்படின்னா கடம்ப மரம். கடம்ப மரத்தை, அந்த கடம்ப மரம் எங்க இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கடம்ப மரம் தான் தலைவிருச்சகம். அதனால மதுரை சுந்தரேஸ்வரர் கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கடம்பவனம், சதய நட்சத்திரத்துக்குரிய கோயில். அப்படி எடுங்க. அப்ப மதுரை மீனாட்சி அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்துக்குள்ள கோயில். அப்ப வேற எங்கெங்கெல்லாம் இருக்குங்க? குளித்தலை, கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலையில கடம்பவனீஸ்வரர், கடம்ப மரமே அங்க கடம்பவனீஸ்வரா இருக்கார். மேலக்கடவூர் காட்டுமன்னார்குடி, கடலூர்ல உள்ள காட்டுமன்னார்குடியில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர், சரி, அமிர்தகடேஸ்வரர் கோயிலும் இந்த சதய நட்சத்திரக்கூடிய தலங்கள். அப்ப இந்த தலம் இப்ப சதய நட்சத்திரம்னு பார்த்துட்டோம், அதுக்கு ஸ்தலத்தை பார்த்துட்டோம், மரத்தை பார்த்துட்டோம், பறவைகளை பார்த்துட்டோம், அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம், பூ கொத்து வளர் வளையம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப லக்ன புள்ளி இந்த சதயத்துல விழுந்துட்டா அந்த ஜாதகருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா சதயமாகத்தான் இருக்கும். 100 யோசனை உள்ளவர்களாக இருப்பார். தந்திரமானவர், வலிமையானவர், வேகமானவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அப்ப நட்சத்திரமாக பார்க்கணும், கிரகமாகவும் பார்க்கணும், நட்சத்திரமாக பார்க்கறது தான் வலிமை. இப்ப நம்ம பார்த்துட்டோம் இந்த 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடியது யார், 1ஆம் பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது யாரு, 1ஆம் பாவத்தை யார் வச்சிருக்கா அப்படின்னா ராகு வச்சிருக்கு. அது எந்த ராகா இருக்கு? சதய ராகா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க. ஆனா இந்த சதய ராகா இருக்குன்றது ராகு அவருடைய ஜாதகத்தில் இந்த ராகு இந்த ராசி கட்டத்துல எங்க இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புள் தான் இந்த ராகு வெளிப்படுத்தும். இதான் நம்முடைய அந்த நவீன உபநட்சத்திர ஜோதிடத்தினுடைய விஷயம். அதாவது கேயினுடைய ஒப்பற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திரமா பார்க்கறதுனாலதான் அது கே அப்படின்னு. இப்ப 1ஆம் பாவம் தான் ஜாதகருடைய மூளை தான், ஜாதகருடைய எண்ண ஓட்டம் தான், ஜாதகருடைய உடல் வாகுதான், ஜாதகருடைய நடவடிக்கை தான், ஜாதகருடைய குணம் தான். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரம், அது நின்ற அந்த கிரக நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரம் எப்படி இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரத்துக்கு தகுந்தாப்புலதான் இந்த பாவம் இயங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதுதான் 1ஆம் பாவம். நல்லா பாருங்க, 1ஆம் பாவம் போய்
நட்சத்திரம் என்ன வச்சிருக்குன்னு பார்க்கிறோம், உபநட்சத்திரம் என்ன வச்சிருக்குன்னு பார்க்கிறோம். நட்சத்திரம் எந்த பாவத்தை கையில் வைத்துள்ளது, இந்த கையில் வைத்துள்ளது என்ன, அந்த நட்சத்திரம் இந்த ராகு நின்ற நட்சத்திரம். இப்போ ராகு ஒரு நட்சத்திரத்துல போய் நிற்குது. அப்ப அந்த ராகு நின்ற நட்சத்திரம் 12 பாவங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கா, உபநட்சத்திரமா வந்திருக்கா, உபநட்சத்திரமா வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல உபநட்சத்திரமா வந்திருந்தா ஸ்ட்ராங், நட்சத்திரமா வந்தா கொஞ்சம் பரவாயில்லை, உபநட்சத்திரமா இருந்தா அதோட பரவாயில்லை. அதுவும் இல்லை, அது எந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறது, இந்த 4 ஸ்டெப்புகளை பார்த்து அதனுடைய வலிமையை நாம் தூக்க வேண்டும். இப்ப நட்சத்திரம் பாவம் 1ஆம் பாவம் ராகு, அது நின்ன நட்சத்திரம் குரு. இந்த ராகு போய் குருவோட நட்சத்திரத்துல இருக்கு. குரு எந்த பாவத்தை கையில வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 11ஆம் பாவத்தை வச்சிருக்கு. ஜாதகர் 1ஆம் பாவத்தை குணத்தை பத்தி சொல்றோம். அது 11ஆம் பாவ நட்சத்திரமா இருக்கு, வாய்ப்பா இருக்கு. 11 அப்படிங்கிறது என்னன்னா போதும், திருப்தி, போதும்னு சொல்லுது. நட்சத்திரம் போதும் அல்லது திருப்தியானது, நிறைவானது, போதும் அப்படின்னு சொல்லுது. அந்த உபநட்சத்திரம் என்ன சொல்லுது, இது 11 சொல்லிடுச்சு, அந்த உபநட்சத்திரம் 1வே வச்சிருக்குன்னு வச்சுக்காங்க. போதும் என்ற சிந்தனையும் செயலும் உடைய ஜாதகர், 1ஆம் பாவம் ஜாதகர், அவருடைய மூளை என்ன செய்யும், போதும், நிறைவானது, சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கு. அது எப்படி சிந்தனையும் செயலும் அப்படித்தான். ஆனா அது ஒண்ணா இருக்கு, உபநட்சத்திரம் ஒண்ணாயிடுச்சு. அது என்ன ஒண்ணுங்கிறதுனால சுயமா சிந்தனையும் செயலும் 2ஆ இருக்கு. இது 11ல இருந்து 2ஆ இருக்கு. 11ங்கிறது என்னது, போதும், திருப்தி. அது 2 என்னது, வருமானம். போதும் என்ற வருமானத்தினுடைய சிந்தனையில் இருக்கும். போதும், இது போதும் நமக்கு அப்படிங்கிற வருமான சிந்தனை, போதும் என்ற வருமானத்தின் சிந்தனையில் இருக்கும். அது 3ஆ இருக்கு, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல போதும்னு சொல்லும். 4ஆ இருக்கு, போதும்ங்கிறது ஒரு நிலையானதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அது 5ஆ இருக்கிறது, போதும் என்கிற திறமையான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அதுவே இந்த 11 6ஆ இருக்கு, போதும் என்ற உழைக்கக்கூடிய, போதும் என்ற வெற்றி பெறக்கூடிய, போதும் என்ற அந்த உழைப்பை பற்றிய சிந்தனை அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். போதும். அது 7ஆ இருக்கு, தன்னை போலவேவும், போதும் என்கிற தன்னை போலவே மற்றவர்களை நினைக்கக்கூடிய சிந்தனை உண்டு. அது 8ஆ இருக்கு, போதும் ஆனால் வலி வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சிந்தனை. அது 9ஆ இருக்கு, 9ங்கிறது ஆராய்ச்சி, போதும் என்ற ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலை, தர்மம் செய்யக்கூடிய மனநிலை, செலவு அதிகப்படியான செலவு, பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த சிந்தனை இந்த மனசுல ஜாதகத்தை இருக்கும். இந்த 11ஆம் பாவம் சுற்றுலா, இது 11, அது என்ன இருக்கு, 9ஆ இருக்கு. அப்ப சுற்றி திரிந்து போதும், சுற்றி தெரியக்கூடிய அப்படின்னு இந்த 11 10ஆ இருக்கு, போதும் ஆனா 10ஆ இருக்கு. 10 கௌரவம், பொறுப்பானவர், பொறுப்பான சிந்தனை, போதும் என்ற பொறுப்பான சிந்தனை உள்ளவர். அது 11ஆ இருக்கு, போதும் என்ற மகிழ்ச்சிகரமான மனிதன், நிறைவான மனிதர், எதையும் விரைவு செய்யக்கூடாம விரயம் இல்லாத போதும் நினைக்கிறது. அது 12ஆ இருக்கு. அப்ப போதும் நினைப்பாரு, மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைப்பாரு. அது 12ஆ இருக்கிறது. 12 என்பது கூச்சப்படுறவரு, தயக்கப்படுறவரு, தயங்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 12 பாவங்கள் எப்படி இந்த கம்பேர் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிறது தான் இந்த கேயினுடைய விஷயம். இதே மாதிரி 12 பாவங்களை இணைத்து பலன் சொல்வதுதான் இது விஷயம். இப்ப நம்ம ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பார்த்தோம். அந்த நட்சத்திரம் சதயமா இருக்கு, அது நின்ற உபநட்சத்திரம்
என்ன நட்சத்திரம், எந்த கிரகம், அது என்ன நட்சத்திரம், என்ன கிரகம், உபப நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், என்ன கிரகம், இப்படி ஒன்றாக சேர்த்து பலன் சொல்வதுதான் இந்த கேயினுடைய அடிப்படை. அதனால பெரியவர்களே, ஆழமா படிப்போம், இன்னும் தெளிவாக படிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க